ஃபைனலி விஜய் அவர்கள் வந்து சிஎம்மா பதவி இருக்கிறாரு. லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்துச்சு? விஜய் அவர்களுக்கு வந்து ரெண்டு சீட்டு தேவைப்படுச்சுல பெரும்பான்மைக்கு. எந்த கட்சி கூட்டணிக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டீடைல்டான பாலிடிக்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். நேத்து பாத்தீங்க அப்படின்னா சிபிஐ, சிபிஎம் இந்த கட்சிகள்லாம் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து 116 சீட்டு கிடைச்சிச்சு மெஜாரிட்டிக்கு. 118 எடுத்தா பெரும்பான்மை, 116 கிடைச்சிச்சு. இன்னும் 2 சீட்டு கூட தேவை. விசிகா வந்து அவங்களோட நிலைப்பாடை வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த 7:30 மணி நேற்று 7:30 மணி 8 மணி கிட்ட விசிகாவும் சரி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் சரி 2 சீட்டு கொடுத்து 120 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விஜய் அவர்கள் வந்து நேத்தே வந்து ஆளுநர் மாளிகைக்கு போய் சந்திச்சு ஆளுநரை பார்த்து வந்தாங்க. பெரும்பான்மை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா விசிகா இல்ல, எங்களோட நிலைப்பாடு என்னங்கிறத நாங்க நாளைக்கு தான் சொல்லுவோம், அதாவது மே 9th தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அவங்க வந்து அபிஷியலாவே நாங்க வந்து திமுக கூட இருக்க கூட்டணியை முடிச்சுக்க தயாரா இல்ல, நாங்க தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா நோட்ஸ் விட்டாங்க அவங்க காதர் மொய்தீன் அவங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த மே 9th விசிகா என்ன மாதிரியான பதில் சொல்ல போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காலைல 8 மணிக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த விசிகாவோட ஆபீஸ் இருக்கக்கூடிய அசோக் நகர்ல வந்து பயங்கரமான கூட்டம். ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டிவிகேவோட அவங்க தொண்டர்கள் எல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விசிகாவோட தொண்டர்கள் ஒரு பக்கம் கூட்டிட்டாங்க. என்ன சொல்ற ஒரு சின்ன ஒரு ரூமர்ஸ்மா என்ன வந்துச்சு அப்படின்னா, விசிகா வந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ண போகுது, அதுக்கு வந்து ஒரு நன்றி செலுத்துற மாதிரி விஜய் அவர்கள் வந்து விசிகாவோட ஆபீஸ்க்கே வந்து திருமாவளவனை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த நேரத்துல அந்த ஆபீஸ் கிட்ட பயங்கர போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே ரொம்ப தடபடதா இருந்துச்சு. எல்லா மீடியாக்களுமே எனக்கு விசிகா ஆபீஸ் தான் இன்னைக்கு காலையில ஒரு ஹைலைட்ஸா இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லாவே. அவங்க என்ன சொன்னாங்க, போது 8 மணினாங்க, அப்புறம் 10 மணினாங்க, அப்புறம் 12 மணின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அதை பத்தி பேசவே இல்லை. ஈவினிங் 4 மணி ஒரேடியா முடிச்சிட்டாங்க. 4 மணிக்கு எங்களோட நிலைப்பாடு என்ன, ஆதரவா இல்லையா அப்படிங்கிற சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு இடையில சின்னதா ஏடிஎம்கே சின்னதா பிளே பண்ணாங்க. பாண்டிச்சேரியில ஏடிஎம்கே எம்எல்ஏ எல்லாம் அந்த ரெசார்ட் தங்கியிருக்காங்களே, அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா கிளம்பி சென்னைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னைக்கு வந்து இபிஎஸ் அவங்களோட ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அவங்க ஒரு மீட்டிங் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த மீட்டிங் ஒன்று நடந்து அவங்க எல்லாருமே ஏதோ என்ன முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல இபிஎஸ் அவங்க எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து தமிழக முதல்வரா பதவியேற்க போறவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஒரு புதிர் போட்ட மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க எக்ஸ் தளத்துல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா சிவி சண்முகம் அவங்க வந்து ஒரு 36 எம்எல்ஏ கூட தனியா ஒரு இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏடிஎம்கேவோட இந்த ஒரு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தனியா ஒரு மீட்டிங் வந்து ஒரு 36 எம்எல்ஏக்களோட அவங்க ஒரு மீட்டிங் போட்டு நடந்தாங்க. ஒரு வேலை, ஏன்னா 2 சீட் தான் தேவைப்படுது. ஆல்ரெடி நம்ம இதுல சொல்லியிருக்கோம், சிவி சண்முகம் அவங்களும் எஸ்பி வேலுமணி அவங்களும் கட்சிக்குள்ள சின்ன முரண்பாடு ஏற்படுற மாதிரி இருக்கு, அவங்க 2 பேரும் அவங்க ஆதரவாளர்களை கூட்டிட்டு தாவேக்கா வந்து ஜாயின் பண்ற மாதிரி ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. இப்படி பாக்குறப்போ ஒருவேளை, ஏன்னா 2 எம்எல்ஏ சீட் தேவை. சிவி சண்முகம் அவங்களும் இவங்களும் வந்து அங்க இருந்து தன்னோட ஆதரவாளர் ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி ரீஎலெக்ஷன் நடக்க போது அதுல ஜெயிச்சிட்டாங்க என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்துச்சு. ஒருவேளை ஏடிஎம்கே தான் இவங்களோட அலைன்ஸ் வைக்க போறாங்களா, விசிகா வந்து திரும்ப இல்லங்க போகுதாங்கிற மாதிரி இடையில ஏடிஎம்கே சின்னதா பிளே பண்ணுச்சு. அப்புறம் 4 மணி கிட்ட கேட்கிறப்ப 4:30 மணி அப்படின்னாங்க விசிகா. எல்லா மீடியாவுமே விசிகா தான் போக்கஸ் பண்ணாங்க. 4:30 மணி கிட்ட விசிகாவோட தலைவர் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவங்க வந்து அபிஷியலாவே நாங்க தாவேக்காவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தர தயார், ஆனா திமுக கூட தான் கூட்டணி இருக்கும், அதாவது பிரசிடென்ட் ரூல் வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க தாவேக்காவுக்கு வந்து நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நிலைப்பாட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பிரஸ் மீட்டே வச்சு சொல்லிட்டாங்க திருமாவளவன் அவங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4:30 மணி கிட்ட சொன்னாங்க. அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள மொய்தீன் காதர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட தலைவரான மொய்தீன் காதர் அவங்க வந்து ஒரு அபிஷியல் நோட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. என்னது அப்படின்னா, நாங்களும் தாவேக்காவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தர தயார் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி விசிகா கொடுத்ததுலயே 118 எம்எல்ஏக்கள் கிடைச்சிட்டாங்க, பெரும்பான்மை வந்துருச்சு நமக்கு. இந்த டைம்ல இவங்களும் எக்ஸ்ட்ரா 2 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறப்ப 120 எம்எல்ஏக்கள் ஆயிடுறாங்க. ஓகே, பிரச்சனையே கிடையாது, 120 எம்எல்ஏ இருக்காங்க. அப்படியே உடனே உர்ரா வண்டிய ஆளுநர் மாளிகைக்கு, அந்த மாதிரி பட்டினப்பாக்கத்துல இருந்து விஜய் அவங்க வந்து ஆளுநர் மாளிகை வரைக்கும் போனாங்க. போன வண்டி ஆளுநர் மாளிகைக்குள்ள போகாம சன்னா யூட்டன் போட்டு திரும்ப பட்டினப்பாக்கம் வரைக்கும் வீட்டு வரைக்கும் வந்துருச்சு. என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏன்னா இவங்க எல்லாமே லைவ் கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க மீடியாக்கள் எல்லாமே. என்ன பண்ணாச்சு அப்படிங்கிறப்ப ஆளுநர் வந்து இன்னைக்கு நைட் ஒரு 7:30 மணி கிட்ட கேரளா போறாங்க,
கேரளால வந்து பதவியேற்பு விழா. அங்கேயுமே எலெக்ஷன் முடிஞ்சிருக்குல்ல, அங்க பதவியேற்பு நடக்க போகுது. அதனால அவங்க கிளம்புறாங்க. ஆளுநர் வந்து நேரம் ஒதுக்கல. டிவிகே தலைவர் விஜய பார்க்க நேரம் ஒதுக்கலங்கிற மாரி சொல்ட்டாங்க. திரும்ப டிவிகே தலைவர் வந்து இங்க பட்டினப்பாக்கம் அவங்க ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. அடுத்த ஒரு 1 மணி நேரம், ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் மொத்தமா டிவிகே, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் சொல்லி அவங்க கூட அந்த ஆதரவு கொடுத்திருக்க கட்சிகள் எல்லாருமே விசிகா, அவங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இவங்களை தவிர மத்த எல்லாருமே மொத்தமா ஆளுநர் மாளிகைக்கு போனாங்க. அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட அந்த மீட்டிங் நடந்துச்சு. ரொம்ப நேரம் நடந்ததுல ஃபைனலா அவங்க வந்து ஒரு அபிஷியலா ஆளுநர் மாளிகையில இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சிஎம்மா ஜோசப் விஜய் அவங்கள வந்து அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு காலையில நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல வச்சு காலைல 10 மணிக்கு மே 10 மணிக்கு நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல வச்சு பதவி பிரமாணம் அப்படிங்கிற மாதிரி அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வேலைகள் வந்து பாதியில நின்றுட்டு இருந்துச்சுல, அந்த வேலையை பாக்குறதுக்கு அங்கே தடபடாத வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் போலீஸ் உயர் அதிகாரிகள் யாருமே நாளைக்கு எப்படி எந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், நாளைக்கு முதல்ல பதவியேற்க போறாங்க அப்படிங்கிறப்ப காலைல 10 மணி அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான இதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும், ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளானிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அபிஷியலா சிஎம்மா ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்க போறாங்க. சிஎம் ஆயிட்டாங்க. அபிஷியலா அவங்க மென்ஷன் பண்ணலே ஆயிட்டாங்க. பதவியேற்பு நாளைக்கு காலை நடக்க போகுது. இதுல வந்து இது போக என்ன சொல்லிருக்காங்கன்னா 13ஆம் தேதி சட்டசபைக்குள்ள வச்சு அவங்க பெரும்பான்மையை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டன் கொடுத்திருக்காங்க. பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு கால அவகாசம் வந்து கொடுத்திருக்காங்க ஆளுநர் அவர்கள். நாளைக்கு காலைல உறுதியா விஜய் அவர்கள் வந்து பதவியேற்க போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 99% சொல்லிக்கலாம். ஏன் அந்த 1% அப்படின்னா இது எல்லாருமே கூட்டணி கட்சி வச்சிருக்காங்க. எல்லாருமே ஆதரவு கட்சி, நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிறப்ப நேத்தே நமக்கு தெரியும் விசிகாவும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பிரஸ்லயும் வந்துருச்சு. சடனா அவங்க நாங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துருச்சு அபிஷியலா, அதாவது ஆதரவுங்கிற மாதிரி எல்லா நியூஸ்லயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்க அந்த நோட்டீஸ் பார்க்கணும், அவங்க அபிஷியலா விடுற அந்த சப்போர்ட் அந்த ஒரு லெட்டரை பார்க்கணும், சப்போர்ட் லெட்டரை பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி, ஆதரவு கடிதத்தை பார்க்கணுங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதை வந்து விசிகா வந்து ஆதரவு கிட்ட கொடுத்தாங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அருண்ராஜ் அண்ட் செங்கோட்டையன் கையில கொடுத்தாங்க. ஓகே, உறுதியா அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை பார்த்தா கண்டுபிடிச்சேன். ஏன்னா இல்லைன்னு வச்சுங்க சடனா அவங்க வந்து சேஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. உறுதியா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாளைக்கு காலைல நடக்கிறது உறுதி. ஃபர்தரா என்ன நடக்க போகுது, நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் என்ன பேச போறாங்க, சி ஜோசப் விஜய் எனும் நானா, இல்ல சந்திரசேகர் ஜோசப் விஜய் எனும் நானா அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு காலைல ஒரு ஃபயரான மூமெண்டா இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டியா எந்தவித கட்சி கூட்டணிக்கு வரல. இவங்க வாலண்டியரா கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க. எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல, நான் இவங்க நம்பல. முழுக்க முழுக்க மக்களை மட்டும் நம்பி வந்தாங்க. மக்களுமே அவங்க நம்பிதான் 108 இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல இது ஒரு பெரிய மாற்றம். இது வரைக்கும் யாருமே 35% ஓட்டுல வந்து ஜெயிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இதை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் அவங்க ரொம்ப நம்புறாங்க. அவங்களுமே மக்களை ரொம்ப நம்புனாங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாங்க. அது எல்லா வாய்ப்புக்குமே மக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 235 வெறும் ஓட்டு வித்தியாசத்துல ஒரு தொகுதியை லாஸ் பண்ணியிருக்காங்க. 900 ஓட்டு கிட்ட ஒரு 12 தொகுதி கிட்ட லாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கிடைச்சிருந்தா 118 இந்த சிங்கிள் மெஜாரிட்டிலே கிடைச்சிருக்கும். எல்லா வெயிட் பண்ணது கிட்டத்தட்ட சொல்ல ஒரு 4 நாளா யாருமே பெருசா கிரிக்கெட் பாக்குறது, படங்கள் பாக்குறதெல்லாம் பாத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுவே ஒரு பெரிய ஒரு த்ரில்லிங், ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் பிலிம் பார்த்த மாதிரி இருக்கு. என்ன நடக்க போகுது, இல்லையா, என்ன ஆக போகுது, இடையில ஏடிஎம்கே ஒரு பிளே பண்றாங்க. அவங்க வந்து நம்மளை தேடி வரப்போகுது பதவி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பண்றாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்ற மாதிரி இடையில ஒரு வெடி வெடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ நடந்துச்சு இந்த ஒரு 4 நாள்ல. மே 4 டு இந்த மே 9 வரைக்கும் என்னென்னமோ நடந்துச்சு. ஃபைனலா சிஎம் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்க போறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு அவங்க என்ன இதுல கையெழுத்து போட போறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு எல்லா விஷயமும் இன்னைக்கு நடந்த விஷயங்களை தெளிவா கிளியர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இது போக நேற்று முன்னாடிலாம் நம்ம சேனலே பாருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, கிளாரிஃபை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.